சென்ட்ரல் பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பான சென்டிஸ் ஆப்ல எப்படி கோல்டு லோனுக்கு அமௌண்ட் பே பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நீங்க சென்ட்ரல் பேங்க்ல கோல்டு லோன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த நெட் பேங்கிங் ஆப் மூலியமாக எப்படி அமௌண்ட் கட்டுறது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க இப்போ தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போகலாம். சென்ட்ரல் பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பான சென்டிஸ் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. அந்த ஆப்பில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்போட ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே கீழே ஓன் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் அக்கௌண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கோல்டு லோன்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கோல்டு லோனுக்கான அக்கௌண்ட் எல்லாமே இதில் இருக்கும். அந்த அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் அது என்ன நேமில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த கோல்டு லோன் அக்கௌண்ட்டுக்கு இப்போ அமௌண்ட் பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு நேராக இருக்கக்கூடிய பே ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் லோன் டிடக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா நவ் செலக்ட் ஆகிருக்கும். அது அப்படியே நவ்லே இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த லோன் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ போயிட்டு நீங்கள் அந்த லோன் அமௌண்ட்டை போய் செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ குறைஞ்சிருக்கும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ லெஸ் ஆகிருக்கும். அதையுமே நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். அந்த லோன் அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போது எப்படி சென்டிஸ் ஆப்பில் நம்மளோட லோன் அக்கௌண்ட்டுக்கு எப்படி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.